ஒரு முழங்கால் படியிட்டு தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவாதி உள்ள இருதயத்தோடு வாயை திறங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்பா ஓமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறங்க, வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னேன் தேவாதி தேவனுக்கு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. தேவன் இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காகவும் விசேஷமாய் இந்த நாளின் பரிசுத்த ஓய்வு நாளுக்காகவும் அவருடைய ஐக்கிய விருந்திற்காகவும் வருகிற மக்களையும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய கரம் அவருடைய பிரசனம் இந்த ஸ்தலத்தின் மேலே ஆளுகை செய்யும்படியாக நம்மத்தில் பஷ்டம் அசையட்டும். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான சகோதரர்களோடு இணைந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக அற்புத இயேசு ராஜன் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அற்புத இயேசு ராஜன் உத்தம மணாளனே நீரே என்னாறுதல், ஓ நீரே என்னாறுதல். சேர்ந்து இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாறுதல், ஓ நீரே என்னாறுதல். மீண்டும் ஒரு விசை. அற்புத இயேசு ராஜனே உத்தம கரல் தட்டி உற்சாகத்தோடு என்னாறுதல், ஓ நீரே என்னாறுதல். சேர்ந்து என் கோட்டை என் துருக நான் நம்பினவர் என் அடைக்கலம், என் கோட்டை என் துருக நான் நம்பினவர் என் அடைக்கலம், என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம், என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாறுதல், ஓ நீரே என்னாறுதல். கரங்களை தட்டி எப்பொழுதும் நாங்கள் உன்னை மறவ மாட்டோம் சொல்லி கனவு மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். வாங்கி பாடுங்க. கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. சென்று என் ராஜா என் ரோஜா என் தெய்வம். ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி என் ராஜா என் ரோஜா இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா. அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாறுதல், ஓ அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாறுதல், நீரே என்னாறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். சேர்ந்து பாடுவோமா? என்றும் இன்றும் மாறா தேவன்,
என் அன்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே வாயை திறந்து உத்தமமானவரே, ஆறுதல் நீர் ஒருவரே நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே எஸ் லார்ட் உத்தமமானவரே, அற்புதமாய் 8 மாதங்கள் நடத்தி வைத்திரே ஆறுதல் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் சென்று ஒருவராக பெரிய காரியங்களை செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் வருபவர் என் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு நீ பெரியவர் பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு புரியவர் என் இயேசு வரிமிசை நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் எனக்கு மாத்திரமே வரிமிசை நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு கரங்களை தட்டி நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தமமானவரே, நீரே என் ஆறுதல் நீரே என் ஆறுதல். என் கோட்டை சென்று என் துருகள் நான் நம்பினவர் என் நம்பிக்கை அடைக்கலம் என் அடைக்கலம் கோட்டை என் கோட்டை துருகம் என் துருகள் நம்பினவர் நான் நம்பினவர் அடைக்கலம் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் கோட்டை துருகம் நம்பினவர் ஒரு விசை என் கோட்டை துருகம் நான் நம்பினவர் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பினவர் என் அடைக்கலம் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஹalleluya ஹalleluya. பாடலாக காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன்
காத்திருந்து பலனடைந்து அழுது போல எழுப்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கரங்களை தட்டி நம்புவே 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 கரங்கள் உண்டெனக்கு இருவையாரே கரங்கள் உண்டெனக்கு இருவையாரே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாங்கிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாங்கிடுவேன். நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை உங்களோடு கூட கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? Thank you, brothers. நம்ம யாரும் எழுந்திருப்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். முத்துப்பிரியா செல்வராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 686 பக்கத்துல இருக்கு. எஸ். தாவீதின் சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமென். Thank you. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தர் 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 சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நின்றவனமாய் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. இந்த 9ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து கவனிங்க. இந்த 9ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தை, அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தில் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம்
எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கும் உங்களுக்கும் அடியேனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். 894 பக்கத்தில் இருக்கு. யாராவது ஒருத்தர் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? உன்னை பெண்களை அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். வாக்குத்தத்தம் இனியிலிருந்து வருது. ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐந்து போட்டிருக்கிற பிரகாரம் யுத்தம் இருக்கும் பொழுதுதான் யுத்தம் இருக்காதுன்னு போட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும், ஏன் திரும்ப இந்த ஒரு வார்த்தை சொல்றேன்னா, நம்ம பிரச்சனையின் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, பண கஷ்டத்தின் மத்தியில ஏதோ ஒண்ணுக்கு எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல நம்மளுக்கு நடக்கலன்னா இந்த ஆனாலும் அப்படின்றத மறந்துடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரு இப்போ என்ன சொல்றது, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை என்ன? Hallelujah. நாம என்ன பண்றோம்? இந்த ஆனாலும் அப்படின்றத நம்ம சிம்பிளோட நினைச்சிட்டு யுத்தம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனாலும் வாசிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே தான். ஆனாலும் உன்னை உன் பிரச்சனை மேற்கொள்ளாது. ஆமென். ஹalleluya. விசுவாசிகள் மாத்திரம் கூட சேர்ந்து ஆமென் மட்டும் சொல்லுங்க. உன்னை உன் பிரச்சனை மேற்கொள்ளாது. யுத்தம் இருக்கதா செய்யும், பிரச்சனை இருக்கதா செய்யும், போராட்டம் இருக்கதா செய்யும். ஆனாலும் உன்னை மேற்கொள்ளாது. உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை ரட்சிப்பதற்காகனா, உன்னை இந்த மாதத்துல விடுதலை செய்வதற்காகவும், உன் பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவிப்பதற்காகவும் என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 3 விதமான காரியத்தை என் தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். உனக்குண்டான பிரச்சனை இருக்கும், ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்வ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், பிரச்சனைகள் மத்தியிலிருந்து விடுதலை ஆக்குறது தான் என் தேவனுடைய பாலிசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அப்புறம் உன்னை ரட்சிப்பதற்காக நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் நடப்பது. ஆமென். அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்புறம் உன்னை தப்புவிப்பதற்காக. இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இந்த ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வலது கையை அதில் மேல வைத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் வாசிக்க போறோம். ஆனாலும் இங்க பாருங்களேன், சபைன்னு வரும்போது எனக்கு ஐக்கியம் வேணும். தனித்தனியெல்லாம் படிக்கக்கூடாது. நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆனாலும் ஜென் சைடுல மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் லேடிஸ் பொய் சொல்ற மனுஷர் சொல்லல. யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொன்னா ஆமென் சொல்றீங்க, நிச்சயம் செய்வார். ஹalleluya. உங்களுடைய வேலைகளை அந்த வசனத்தின் மேல வைத்து என் தேவன் வாசிங்க. ஒருத்தர் திரும்பவும் இதே வார்த்தையை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அதுக்கு மேல போனீங்கன்னா
மேலெல்லாம் போய் வாசித்து பாருங்களேன். 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாரு. ஏய், அந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட எடுத்துன்னு வராத, அவங்கவுங்க எங்க போகணுமோ போட்டோம். ஆமென். வாசிக்கலாமா? ஆனா ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கிறனால அதை வாசித்து ஏன் இது மாறினான்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாம் வசனத்தை வாசிங்க. 15:2 கொஞ்சம் கடினமா இருக்கும் இந்த இடம். வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுத்திருக்கிறான்னு சொல்றேன். நான் அது வேற ஒண்ணும் சொல்லல. வாக்குத்தத்தம் அதுதாம்மா. எப்படி அது வந்ததுன்னு சொல்றேன். 2-3 வாசிங்க. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும். எப்படி சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு கோபத்துல இருக்கிறவரு ஒரு 13 வருஷத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளோ சொல்லுங்க இரக்கமுள்ள. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும். யார சொல்ற தெரியுமா? எப்ப கேட்டாலும் ஓட முடியல பாஸ்டர், அங்க போச்சு பாஸ்டர், இங்க வரல பாஸ்டர், வீட்டுல பத்துட்டு இருந்த பாஸ்டர், ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டதுக்கு இந்த வார்த்தையில வரும். ஆமே, ஓட முடியாதுங்க, ஓட முடியாமையே போகட்டும், அப்படிதான் சொல்றாரு. இப்பங்க வாசிங்க. சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும். கேட்டு பாருங்க. ஒண்ணும் பேர் கை வச்சது எதுவுமே நடக்கல, பிசினஸே ஒழுங்கா ஓடல, எப்பவுமே பிசினஸ்ல ஒண்ணுமே வரல, அங்க போன லாஸ் ஆயிடுச்சு, நாம அங்க சம்பளம் எனக்கே நிக்க மாட்டேங்குது, புலம்பின நம்ம சிறை இருப்ப ஒன்ஸ் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னா அதை பத்தி பேசவே பேசாதீங்க. ஆமென். ஏன்னா அதை காட்டிலும் என் தேவன் எனக்குள்ள இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி புரண்டு போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க என்னங்க சொல்றாரு? ஆசீர்வாதத்தை நான் தான் சொல்றேன். இங்க என்ன சொல்றாரு? முன்னாடி சாபத்தையும் நான் தான் சொல்றேன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நடுவுல என்னாச்சு? 11ஆம் வசனத்துல வீட்டுல போய் வாசி. 11, 16 வீட்டுல போய் வாசினா அவங்க வசனத்தை கேட்டு மீதியானவர்களாய் அதிலிருந்து பிரிந்து வந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது தான் அவர்களிடத்துல அனுக்கிரகம் கிடைக்குதான். 19ஆம் வசனத்தை இது நிமித்தம் நீ திரும்பினால், இதுதான் முக்கியமே ஆண்டவருக்கு. எதை கொடுத்தாலும் உன் உலகத்தார் உனக்கு சாபத்தை கொடுத்தாலும் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை 19ஆம் வசனத்துல இவைகளை விட்டு நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சொன்னதெல்லாம் டெலீட் பண்றோம்னு அர்த்தம். ஆமென். சொல்றது புரிஞ்சுதா? அப்பதான் 20ஆம் வசனத்துல சொல்கிறார். வாசிங்க. ஹல்லேலூயா. அப்படி என் தேவன் உங்களை வெண்கல அரணம் அலங்கமும் ஆக்கணும்னா என் தேவன் சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யுத்தம் நடக்கும் வெளியே, ஒரு அரண் இருந்துன்னா உள்ள வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுல சொல்றாரு, யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என் தேவன் வேலி அடைத்தார். இந்த மாதத்துல என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை, உன் குடும்பத்தை, உன் சரீரத்தை வெண்கல அரணை போல மாற்றி எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு, யாரும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, உன்னுடைய காரியத்தில் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அரணாவோம். எப்படி மேற்கொள்ள மாட்டார்கள்? எப்படி இருந்தால் மேற்கொள்ள மாட்டார்கள்? எப்பொழுது வெண்கல அரணாவோம். எப்படி நம்மளை மேற்கொள்ள மாட்டார்கள்? எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அதே காரியத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார் ஒரு ஆசீர்வாதமாய். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ள பேசிட்டு இருக்கிறேன். கன்மலையின் அரணும்
அவனுடையதாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. 8 மாதங்கள் நீ பிரயாசப்பட்ட காரியங்கள் அப்போ உனக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பிரயாசப்பட்டது உனக்கு வந்து நேரிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க, நீ கஷ்டப்பட்ட காரியம், நீ விரும்பினது, நீ பிரயாசப்பட்டது, நீ உழைத்தது, நீ கஷ்டப்பட்டது, நீ எதெல்லாம் நினைச்சு உருகி கொண்டிருக்கிறியோ அதெல்லாம் என் தேவன் உனக்கு கொட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. உன் அப்பம் உனக்கு கொடுக்க போறோம். உன் அப்பம் எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. எப்பனா அரணும் அவனுடையதாய் மாறும்போதுதான். ஆமென், ஹalleluya. யாருக்கு இத சொல்றாருன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 15ஆம் வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனுக்கு தான் அவன் அப்பன் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் நடுவில் இருக்கதான் எதுவும் சொல்ல வரல, நீங்களே அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த மாதத்துல நீதியாய் நடக்கணும். எது நீதி? ஆராதனை நேரத்தில் ஆராதனை செய்யணும், உபவாச நேரத்தில் வீட்டில் உட்காராம உபவாச கூட்டத்துக்கு வரணும், ஜபம் நேரத்தில் ஜபத்தை செய்யணும். அல்லேலூயா. நீதியாய் நடக்கணும். ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் வச்சாச்சுன்னா அந்த டைம்ல தேவனை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆராதனை நேரத்தில் சபையில ஆராதனை நடக்குன்னா சபையில தான் வந்து ஆராதனை செய்யணும். அதுதான் தேவனுடைய நீதியா இருக்கு. அல்லேலூயா. அப்போ யாருக்கு இந்த வெண்கல அரணாய் தேவன் ஆக்குவார்னா, யாரை மேற்கொள்ளாதபடி செய்வார்னா, யாரை இந்த மாதத்துல ரட்சிப்பதற்காக யாரை தப்புவிப்பார்னா, யாரோட ஏற்றா போல இங்க ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையில நான் வந்துட்டு இருக்கிறேன். 1:19 எரேமியா. அதே வசனம் போலதான் இருக்கும், வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அங்க என்னமா சொன்னாங்க? அதே தானே போட்டுது. ஆனாலும் மென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த பிரச்சனை இருக்கு ஆனாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் இதை சொல்ல போறீங்க? ஹalleluya, ஹalleluya. இவ்வளவு போராட்டம் இருக்கு ஆனாலும் எல்லாரும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதத்துல எல்லாரும் என்ன சொல்ல போறோம்? சொல்லுங்க பிரதர்ஸ், என்ன சொல்ல போறோம்? ஆனாலும் நாளைக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும் ஆனாலும் நீ என் கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் ஜெபத்துல, இந்த பிரச்சனை இருக்காண்டரு ஆனாலும் நீங்க கூட இருங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனா அந்த ஆனாலும் சொல்லணும். இல்ல நானே தான் ஓடுவேன், நானே தான் சம்பாதிப்பேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். கொஞ்சம் தயவு செய்து ரெஸ்ட் எடுங்க இந்த மாதத்துல. ஆனாலும் நான் ஓட வேண்டிய காரியத்தை செய்வேன், ஆனாலும் நீங்க என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுக்கோங்க, உங்களை ரட்சிக்கவும் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா, நீங்க தப்புவிக்கப்படணும்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. எப்படி யுத்தத்துல இருந்து நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மளை எப்படி காப்பாற்றுவார்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தேவன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால். அப்போ எப்படி நம்மளை ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நாம நீதியா நடந்தாதான் அவருடைய நீதியின் வலது கரம் நம்மளை தாங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நாம நீதியாய் நடக்கும் போதுதான், நாம ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் போதுதான், நாம ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்கும் போதுதான் அவருடைய நீதியின் வலது கரம்
நம்மளை தாங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. எப்பொழுது நான் சங்கீதம் 129 இரண்டாம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 129 இரண்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் சிறு வயது தொடங்கி எப்பத்திலிருந்து அவருடைய நீதியின் காரணம் நம்மளை தாங்குதுன்னா, சிறு வயது துவங்கி அநேக தரம் என்னை நெருக்கி என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். இது யாரு? ஹalleluya, ஹalleluya. 8 மாதத்துல எவ்வளோ பிரச்சனை பார்த்திருப்போம். 8 மாதத்துல எவ்வளோ லாஸ் பார்த்திருப்போம். 8 மாதத்துல எத்தனை வியாதியை பார்த்திருப்போம். 8 மாதத்துல குடும்பத்துல எவ்வளோ சமாதான குறைச்சலை பார்த்திருப்போம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக வைத்து இந்த நாள்ல புதிய மாதத்தை காண வைத்ததற்காக ஹalleluya. அப்ப நம்மளை தாங்கினது யாருதான்? ஹalleluya. அவங்க போராடினாங்க தான், ஆனா நம்மள மேற்கொள்ள முடியலையா? ஆமென், ஹalleluya. அப்ப என்ன பண்ணணும் பாஸ்டர்? இந்த மாதமும் என்னை மேற்கொள்ள கூடாது, என் பிரச்சனை என்னை மேற்கொள்ள கூடாது, என் வியாதி என்னை மேற்கொள்ள கூடாது, என் போராட்டம் என்னை மேற்கொள்ள கூடாது, எனக்கு உண்டான நிந்தை என்னை மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்லுகிற பிள்ளைகள் 5 விதமான காரியங்களை என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அதன் நிமித்தமா 5 விதமான பலன்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. நாம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். தேவன் நம்மளுக்கு வெண்கல அரணாய் மாற்றணும்னா, தேவன் நம்மளோடு கூட இருக்கணும்னா, யாரும் நம்மளை இந்த மாதத்துல மேற்கொள்ள கூடாதுன்னா என்ன பண்ணணும்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நான் உன்னோடே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம். இங்க முக்கியமா இப்பதான் வர வார்த்தைகளை அவருடைய முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, 8 மாதங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு தெரியாது, காதுல வாங்கி காதுல விட்டு போனீங்களா தெரியாது. இந்த மாதத்துல தேவன் முதல் காரியம் நீங்க என்ன பண்ணணும்னா, அவருடைய வார்த்தையை செவியில கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, முதல் காரியம் என்ன? அவர் வார்த்தையை செவியில கேட்டு. காது இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. காது இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்கன்னு சொன்னேன். கை உயர்த்தாதவங்க காது இல்லையோ? காதுள்ளவன் நிறைய இடத்துல போட்டிருக்காரு. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், காதுல கேட்டு. இங்கே இதுவரை 8 மாசம் விட்டு இருந்தீங்கன்னா, இந்த 9ஆம் மாசத்துல என் தேவன் சொல்லுகிறார், காதுல கேட்கிறது மாத்திரம் இல்ல, அவைகளை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இரண்டாவது காரியம் என்ன பண்ணணும்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்த சங்கீதத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானவர். யாருக்கு தான் அரணான அடைக்கலமானவர்? அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு. எத்தனை பேர் இங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். நீங்களா இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமீன். இல்ல, ஏதாச்சும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? அதுதான் ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். எத்தனை பேர் இவ்வளவு பேர் கை தூக்குறீங்களா? எத்தனை பேர் இதுல அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை தூக்குங்க. அபிஷேகம் பெறாதவங்க கைகளை உயர்த்தி, அந்நிய பாஷை அபிஷேக வரங்களை பெறாதவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. நீங்க யாருமே இன்னும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படல. இப்ப புரிஞ்சுச்சா? நாங்க ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அதுதான் இந்த அபிஷேகத்தின் ஞானஸ்தானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இல்லாதனாலதான் திடீர்னு நல்லா அவர் வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் அங்கீகரிங்க. அவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் தயவு செய்து இருக்காதீங்க. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது எதற்காக? ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும் உங்களுக்கு. ஆமென். அந்த வாஞ்சை நான் திரும்பவும் சொல்றேன், மாம்சமான யாவர் மேலும் அப்ப மாம்சமாய் இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறணும்னா, நான்
நினைக்காதீங்க, பாஸ்டர் நான் ஒயிட்ல தான் இருக்கிறேன், நான் எல்லா ஆராதனைக்கு தான் வரேன். அபிஷேகம் இல்லைன்னா வேஸ்ட். அபிஷேகம் இருந்தா மாத்திரம் தான். நான் சொல்றது புரியுதா? அந்த அபிஷேகத்திற்காக இந்த மாதத்துல நீங்க காத்திருங்க. ஒண்ணும் இல்லை, உபவாசம் போடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் வாஞ்சிக்கிறேன், நான் உபவாசத்தோட சனிக்கிழமையும் இருக்கிறேன். 24 hours இருங்க, ஒன்னும் ஆக மாட்டோம். ஒரு நாள்ல பட்டினியா இருக்கிறதுனால, உபவாசம் இருக்கிறதுனால திரும்ப உபவாசம் சொல்லிட்டு வெளியே சுத்தக்கூடாது. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அடுத்த நாள் காலையில என் மேல நீங்க இறங்கணும். யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் நானு பார்க்க மாட்டேன், என் கூட நீங்க இருங்கணும். உங்களுடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லி நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதான் இக்கட்ல உதவுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூணாவது என்ன பண்ணணும் இந்த மாதத்துல? ஆனாலும் நீர் என் கூட இருக்கிறீங்க, நம்பணும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னமா கொடுத்திருக்கார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஆனாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, அந்த நம்பிக்கை இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாலாவது காரியம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நாலாவது என்ன பண்ணணும் சொல்றேன். நீதிமொழிகள் 10:29. நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். போதுமா? இப்ப புரிஞ்சிச்சா? பாஸ்டர் சொல்றதெல்லாம் என் வழியா சொல்லிட்டு இருக்கிற, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, என் வழியாமா சொல்றேன்? யாருடைய வழியை சொல்லிட்டு இருக்கிற? கர்த்தருடைய வழி. யாருக்கு இது வாசிங்க, யாருக்கு இது ஆகாது? அக்கிரமக்காரர்களுக்கு என்னவா? அப்ப உத்தமர்களுக்கு? பாஸ்டர் சொல்ற வழி கர்த்தருடைய வழி. பாஸ்டர் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அரண் வந்துரும், பாதுகாப்பு வந்துரும், அடைக்கலம் வந்துரும். இந்த மாதத்துல எதுவும் வராது. ஆனா இவர் சொல்றது நான் கேட்கணுமா நினைச்சீங்கன்னா என்ன வருமா? எனக்கு வரும். சோ உத்தமமாய் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்காவது காரியம் எப்படி இருக்கணும்? உத்தமமாய் இருக்கணும் இந்த மாதத்துல. ஐந்தாவது காரியம், சங்கீதம் 69:13 வாசிங்க. சங்கீதம் 69:13. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 69:13. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுக்கிரக காலம். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு கிருபையின் காலம், அனுக்கிரக காலம். இந்த நேரத்துல அந்த 19ஆம் வசனத்தின் பிரகாரமாய் இது நிமித்தம் நீங்க திரும்பினால் இந்த மாதத்தின் உண்டான வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உம்முடைய மிகுந்த கிருபையின்படி உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி. அப்பதான் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. எப்போ? விண்ணப்பம், ஜெபம் செய்யணும். ஐந்தாவதா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு தடவை சொன்னப்பதான் நீ டெய்லியும் கேட்கணும். ஆமென். யாக்கோபு என்னமா பண்ணா? ரெபேக்கா சிஸ்டர் யாக்கோபு என்ன பண்ணாரு? நைட்டெல்லாம் என்ன பண்ணாரு? ஒரு தடவை ஜெபம் பண்ணி விட்டாரா? என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவரை என்ன பண்றான்? போராடுறான். விடவே கூடாது. உன் ஆசீர்வாதத்தை மாத்திரம் விட்டு கொடுக்காத. நீ ஆண்டவரிடத்துல போராடி கொண்டே இருக்க. நான் இதை ஆரம்பிச்சேன், நீ எங்க கூட இருந்து இதை மேற்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல சூப்பரா ஒரு வசனம் இருக்கு. யாக்கோபினுடைய அந்த ராத்திரி வேளையில நடந்த காரியத்தை அதிகாலைமா மாறிச்சான். ஆண்டவரே என்ன பண்றாரா? அவன் காலை உதறி, அவன் நம்ம காலை விட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா? அவன் தொட சண்டை சுலுக்கும்படியாக செய்யறாராம். ஆண்டவரே ஒரு சில நேரத்துல உங்களை வெறுக்கும்படியாக கூட செய்வாரு. ஆமென். ஜெபம் பண்ண பண்ண கொஞ்சம் போராட்டம் பெருசாகும். ஜெபம் பண்ண பண்ண உங்களுக்கு போராட்டம் பெருசாகும். சோர்ந்து போகாத, இதை விடாமல் என் கூட இருங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் போக விட மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதத்தில் இருக்கணும். இப்ப சொல்லுங்க 5 விதமான காரியம். முதல் காரியம், வார்த்தை என்ன? எதுமா? வசனத்தை கேட்டு அவைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இரண்டாவது, சிம்பிளா எதுமா? அபிஷேகத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். மூன்றாவது,
நம்ம கர்த்தரை நம்பணும் இந்த மாதத்துல. நாலாவது வசனத்தை திரும்பவும் சொல்ற ஒரு வார்த்தையை இனிமே 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உன் வியாதியை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் போராட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய பக்கத்து கைகளை பிடிங்க. இந்த மாதத்துல உங்களை காக்கும்படிக்கு இந்த நாள் முதற்கொண்டு என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறார்னா எடுத்து வாசி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. எப்படி நம்மளை காப்பார் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். 43:2 ஏசாயா. என் தண்ணீர்களை கடக்கும்போது நான் தண்ணீர் உன்னோடு போல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்போது நான் உங்களோடு கூட இருப்பேன். நீ ஆறுகள் போல பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை மூழ்கடித்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். நீ அக்கினியில் நடக்கும்போது அது உன்னை சுட்டெரிக்கும் போது நீ வேகாதிருப்பாய். நீ இந்த மாதத்துல வேகாமல் இருக்க போற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி காப்பாரா? தண்ணீர்ல நடக்கும்போது உன் கூட இருப்பாரு. அவன் கூட இருக்கிற சொன்னவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். 5 விதமான காரியங்களை செய்யும் போது என் தேவன் உன்னை காக்கும்படி உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருப்பார்? தண்ணீரை கடக்கும் போதே இருப்பாரு, பிரச்சனைகள் மத்தியில இருப்பாரு, போராட்டத்தின் மத்தியில இருப்பாரு, சண்டையின் மத்தியில இருப்பாரு, வியாகுலத்தின் மத்தியில இருப்பாரு, நஷ்டத்தின் மத்தியில இருப்பாரு, ஆமென், பண கஷ்டத்தின் மத்தியில இருப்பாரு, வியாதி படுக்கையின் மத்தியில இருப்பாரு. அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா என்னை காக்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்து என்ன காரியங்களை இந்த மாதத்துல செய்வார் சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் நம்ம கூட இருந்தா என்னெல்லாம் கொடுக்கிறார் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. இதோ இதோ சர்ப்பங்களையும் சர்ப்பம்னால என்னமா எதை குறிக்குது? பாவமா? என்ன சிஸ்டர்? சர்ப்பம்னால என்ன குறிக்குதுமா? பிசாசை. யாரு? பிலோ சிஸ்டரா? சூப்பர். பிசாசை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. சர்ப்பம் போல சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். தேள் போல ஒரு சில பேரு குத்திட்டே இருப்பான். ஆமென். என்னடா வாழ்க்கை அப்படின்ற நிலைமைக்கு கூட கொண்டு வருவாங்க. ஆமென். சர்ப்பங்களையும் பிசாசு கொண்டு வருகிறதான சர்ப்பங்களையும். தேள் போல. தேள் வேற எங்கே இருக்காது, வீட்லயே இருக்கலாம், ஆபீஸ்லயே இருக்கலாம், கூட பழகுறவங்க இடத்துலயே இருக்கலாம். தேள் போன்ற மிதிக்கவும். இந்த மாதத்துல நீ மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரத்தை கொடுத்து அதை மேற்கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:33. 22:33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் எனக்கு பலத்த அரணானவர். அவரின் வழியை செவைப்படுத்துகிறவர். இரண்டாவதா என் தேவன் உங்களை காத்து உங்களோடு கூட இருந்தார்னா என்ன பண்ணுவார்னா உங்கள் வழிகளை எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்துட்டாலே பாஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணது பிளாக் ஆகி நிக்குது. பிசினஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாஸ்டர் பிஎஃப் பண்ணா அப்படியே நிக்குது. பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய பழைய கம்பெனில எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும், அது ஒன்றும் வராம இருக்கு. எனக்கு இந்த ஆசீர்வாதம், சொத்து, இந்த காரியங்கள் எனக்கு சேர வேண்டியது ஒண்ணு எனக்கு சேராம இருக்கு. எனக்கு இந்த காரியங்கள் என் பணத்தை ஏமாற்ற ஒண்ணு எனக்கு எடுத்து வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் இந்த மாதத்துல தேவன் சேவைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மாலாம்
செவ்வாய்ப்படுத்த மாட்டார். மேல இருக்கிற 5 காரியத்தை பண்ணணும். அப்பதான் தேவன் உங்க கூட இருப்பார். அப்பதான் உங்களை காப்பார். அப்பதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தை மேற்கொள்ளும். முக்கியமானதே தான். வாய்களினாலே, கைகளினாலே, சிந்தையினாலே எப்படி போறா பத்தியாவ. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த பாவத்தை நம்ம மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் தேவன் நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எபிரோன் சர்ச் விசுவாச பிள்ளைகளை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது நான் போல மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை என் தேவன் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தாதான் இந்த மேன்மை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐந்தாவது காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போதுதான் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த மாதத்துல உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய யாரும் உன் மேல கை போட போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் நடக்கும்? எத்தனை விதமான காரியம் சொல்லிருக்கு? 5 விதமான காரியம் சொல்லிருக்கு. முதலாவது காரியம் அதிகாரத்தை கொடுக்கிறோம். முதலாவது தேவன் நம்ம கூட இருந்தாலே. இரண்டாவது காரியம் வழியை செவ்வாய்ப்படுத்துவார் நம்ம கூட இருந்தார். மூன்றாவது காரியம் பாவத்தை மேற்கொள்ளும்படியாக கிருபை கொடுக்கிறார். நான்காவது காரியம் நம்மளை மேன்மைப்படுத்துவார் நம்ம கூட இருந்தார். நான்காவது காரியம் எவனும் நம்மளை தீங்கு செய்யும்படியாக இந்த மாதத்துல கை போட போறதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் செய்வாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசி. எரேமியா 7 தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இன்னிலிருந்து மாறணும் உங்க வார்த்தை. உங்களுடைய எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் கர்த்தர். பயங்கரமான நீங்க நார்மலா இப்ப சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிருந்தீங்க, என்ன சொன்னீங்க? கர்த்தர் கர்த்தர் பெரியவர் தானே சொல்லிருந்தீங்க. இந்த மாதத்துல உங்க வாயில எல்லாரும் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இடறுவார்கள். இடறுவார்கள். காரியம் வாய்க்காதபடியால் காரியங்கள் வாய்க்காதபடியால் வெட்கப்பட்டு போவாங்களாம். வேற ஒண்ணுமே இல்லை. சொல்றது புரியுதா? தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா இந்த துன்பப்படுத்துறவர்கள் வெட்கப்படுவாங்க இந்த மாதத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் அவரு யாரு? எப்படிப்பட்டவர் அவரு? பயங்கரமா சொல்லணும் இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இடி முழக்கு மாதிரி இருக்கணுங்க. பயங்கரமான சொல்லுங்க பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா சிம்பிளா இன்னும் பெரியவரா இருக்கிறார்னு சொல்லாதீங்க. என் தேவன் இந்த மாதத்துல என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக செய்வார். எப்படிப்பட்டவர்னா அவரு பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த மாதத்துல அவரால் செய்யக்கூடாத காரியம். ஏன் அவரு இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏன் அவரு அவரை கூட வச்சுட்டு இருந்து சொங்கி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனத்துல இருக்கிறவங்க தான் சொல்லணும். ஆனாலும் இப்படி சொல்லணும். பலவீனத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றேன். ஆனாலும் ரெண்டு வார்த்தை தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனாலும் வரணும். பயங்கரமான பராக்கிரமசாலி வரணும் இந்த மாதத்துல. ஆனாலும் என்னோடு கூட இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலி, ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலவீனத்தோடு இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எப்படியாப்பட்டவர் நம்ம ஆண்டவர்? விசுவாசித்தீங்கன்னா, நான் சொல்றேங்க, நீங்க இந்த மாதத்துல விசுவாசிச்சீங்கன்னா நீங்களே எதிர்பாராத இடத்துல இருந்து என் தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதுதாங்க பயங்கரமான பராக்கிரமசாலி செய்கிறதான ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நார்மலா செய்யறதுக்கு மனுஷனே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுக்கு வித்தியாசமா செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யுத்தம் நடக்குங்க, யுத்தம் நடக்கும். அதுல இருந்து காப்பாற்றுகிறது தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிட்டேன். பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க. யாருமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நான் சொன்னது பெலிஸ்தியர். அவங்க திரளான பேரா இருந்தாலும் யார் மேல நம்பிக்கை வச்சாங்க? கோலியாத் மேல, ஒருத்த மேல. ஏன் அவன் எப்படி இருந்தானா? பயங்கரமா இருந்தான். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்புறம் ஏன் கர்த்தர் மாத்தி சொல்றேன்? புரிஞ்சுக்கோங்க, அநேக பிரச்சனை இருந்தாலும் நாம தேவனை பார்க்காம பெலிஸ்தியரை போல ஒருத்த மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த பினான்சியல் மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம வீட்டுக்காரர் மேல, நம்ம பிள்ளை மேல. ஒருத்தன் நான் சின்ன பையன் தான். திரும்பவும் சொல்றேன், வாயின் அறிக்கை தான் முக்கியமே, கல்லு முக்கியம் கிடையாதாங்க. நீ நிந்தித்த, ஆமென், இதுதாங்க அங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அவன் சொல்றான், இறங்கி போகும்போதே சொல்றான், நம்மள மாதிரிலாம் சும்மா ஜபலாம் பண்ணல, ஒரே ஒரு கல்லு தான். 10 கல்லா விட்டா ஒரே ஒரு கல்லு தான். அந்த கல்லுல அற்புதம் இல்ல, அவன் வாயில இருந்தது அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொல்றான், ஏய் எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கோ, எனக்குள்ள இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி இருந்தானா இங்க தெரியணும். நீ நிந்தித்த இயேசுவின் நாமத்தினால நான் வரேன். நீ நிந்தித்த, நீ என்னை தூஷணமா பேசின இடத்துல என் தலையை உயர்த்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லு, செய்ய வேண்டியதை செய். அங்க போய் தலையில படணுமா காலில் படணுமா ஆண்டவர் முடிவு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்ம போறோமே பின்னாடி ஏதாவது வருதாலாம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. முடிவு பண்ணிட்டான், போனா வந்தாமல அந்த முடிவோடு தான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவர் யாரு? உள்ளுக்குள்ள இருக்கிறவர் யாரு? சரி, தாவீதை விட்டுருங்க. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? பயங்கரமாவே வரலையே. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன போலதான் நம்மளுக்கு உண்டான நெருக்கத்தின் மத்தியில எத்தனை நாள் மைண்ட் எதெல்லாம் திங்க் பண்ணிருக்கோம். அவருடைய பராக்கிரமசாலியா இருந்தபடினாலதான் 8 மாதங்களை நம்மளை கடக்க வைத்து 9ஆம் மாதத்துல நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, அவர் வார்த்தை செவிகளை கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் இந்த மாதத்துல உங்களை மேற்கொண்டவர்கள் மத்தியில நீங்க அவர்களை மேற்கொள்ளும்படியாக என் தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாள்ல வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் துவக்கம் முதல் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2024ஆம் வருஷத்தில் இந்த 8 மாதங்கள் கடக்க வைத்து இந்த 9ஆம் மாதத்துல காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்ததுமாய் இந்த புதிய மாதத்துல முதல் தேதி பரிசுத்த ஓய்வு நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். எங்களோடு கூட கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கையின் கிரியைகள் பிரயாசங்கள்
தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு சபை விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டவரே சாட்சியோடு நிற்க நீ கிருபை தருவீராக. அந்த ஒரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடு. விசேஷமாக இந்த நாளில் புதிய வருஷத்தை கொடுத்து தானே அருமையான அப்பா சகரியா அருமையான அமல்ராஜ் பிதற்காக உங்களை கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் புதிய புதிய நன்மையினால் புதிய புதிய கிருபையினால் மகனை நீ நிரப்புவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இந்த மாதம் முழுவதும் தேவையில் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்து. மீட்பரேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை குணமாக்கும். சங்கீதம் 6:2. கர்த்தர் உம்முடை இருப்பதாக. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துவிடு. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீதம் 55:22. உன்னை ஆசீர்வதிப்பார். Root 2:4. கரங்களை தட்டுவோமா? கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோமா?